இப்போ திடீர்னு விஜயெல்லாம் நம்ம வருவார்னு எதிர்பார்க்கல. தமிழக வெற்றி கழகம் களத்துக்கு வந்திருக்கு. அவரே முதலமைச்சருங்கிறாரு. அவர் தலைமையில் தான் கூட்டணிங்கிறார். தனி அரசு களத்தில் தொடர்ந்து பணியாற்றணும். அது அதிமுக கூட்டணி அதற்கு இன்னும் எங்களுடைய கருத்துக்கு மெருகூட்டியது, வலுவூட்டியது என்பதனால் அதிமுகவில் தொடர்ந்து பயணித்தோம். அணியரசு சட்டமன்றத்துக்குள் இருந்து கொண்டே அந்த 5 ஆண்டு காலம் அரசின் நல்ல திட்டங்களை ஆதரித்தோம். அதிமுகவினுடைய உறவு எடப்பாடி தலைமையிலான அதிமுகவோடு தொடர முடியாமல் போனது. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அழைப்பு வந்தது. ஒரே நாடு ஒரே தேர்தலில் இன்னைக்கு இந்த பாராளுமன்றமே தம்பித்து கிடக்கிறது. அது குறித்து அதிமுகவுக்கு எடப்பாடிகிட்ட எந்த புரிதலும் இல்லை. திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் கண்ணியமாக ரொம்ப கவனமாக நுட்பமாக அரசாங்கத்தை நடத்துகிறார், யாரோடும் சண்டையிடாமல். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜெம் டிவி அரசியல் ஆடுகள பகுதியில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் நிறுவன தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். ஜெம் டிவி பார்வையாளர்களுக்கும் நெறியாளர் விஜயபாலனுக்கும் வணக்கம். சார், இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய சவால் நிறைந்த அரசியல் களமாகத்தான் இருக்க போகின்றது. குறிப்பாக 5 முனை போட்டி கூட உருவாகக்கூடிய நிலை உருவாகி உள்ளது. இந்த நிலையில உங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில்? சார், நீங்கள் சொன்ன மாதிரி 2026 சட்டமன்ற பொது தேர்தல் தமிழ்நாடு ஆடுகளம் இதுவரை கண்டிராத ஒரு புதிய சந்திப்பை, சவாலை சந்திக்கிற சூழல் தான். தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை அது உருவாக்கப்பட்டு 25 ஆண்டு காலம் தொடர்ந்து அரசியல் தேர்தல் பயணமாக இருந்தாலும் அது மக்கள் போராட்ட களத்திலையும் அது வீரியமாக களத்தில் இருந்து ஒட்டுமொத்த தாய் தமிழ் சமூகத்தினுடைய ஓர்மைக்காகவும் அதனுடைய வளர்ச்சிக்காகவும் தொடர்ந்து தொண்டாற்றி வந்தோம். 2011 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு புரட்சித் தலைவர் அம்மாவின் வெற்றி கூட்டணியில் இடம்பெற்று தனியரசு சட்டமன்ற உறுப்பினராக நாமக்கல் மாவட்டம் பரவத்திவேலூரில் நாங்கள் மக்கள் பணியை துவக்கிய காலத்திலிருந்து மக்கள் பிரதிநிதியாக தொடர்ந்து 2016 அதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் புரட்சித் தலைவர் அம்மாவின் தலைமையில் காங்கேயம் திருப்பூர் மாவட்டம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு பெருவாரியான வாக்குகளை வெற்றி பெற்று மக்கள் பணியை 10 ஆண்டுகள் செய்து முடித்துவிட்டு ஒரு 5 ஆண்டுகள் 2021 நாங்கள் கொஞ்சம் எந்த அணி சாராமல் மக்கள் களத்தில் மக்கள் இயக்க பணியில் மக்கள் பணிகளுக்காக இருந்தோம். ஆனால் 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய நெருக்கடி சூழல் மக்கள் அப்படி விரும்புகிறாங்கிறதுனால கட்சிக்குள்ளேயும் நாங்கள் ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம். ஆகவே இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் இருவரும் திராவிட அரசியல் கட்சிகளில் இணைந்து தேர்தலை சந்திப்பது, அதாவது கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பது ஒரு வாய்ப்பு. அது அந்த வாய்ப்பை இப்போ நாங்கள் கட்சி இப்போ கூட்டம் இருக்கிற பொதுக்குழுவில் அதுக்கான அதிகாரத்தையும் அதுக்கான ஆய்வையும் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு மேலே, கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் இருக்கிறதுனால அதுக்கான சூழலில் நம்ம இப்போ அவதானிக்கிறோம். இப்போ திடீர்னு விஜயெல்லாம் நம்ம வருவார்னு எதிர்பார்க்கல. தமிழக வெற்றி கழகம் களத்துக்கு வந்திருக்கு. அவரே முதலமைச்சருங்கிறாரு. அவர் தலைமையில் தான் கூட்டணிங்கிறார். இப்போ நாம் தமிழர் உள்ள வரல, அவர் தனித்தே போட்டியிடுங்கிறாரு. கூட்டணிக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ பாஜக ஒரு அணியாக இருக்குது, அப்போ அதிமுக ஒரு அணியாக இருக்குது. அப்போ இந்த பல்வேறு அணிகளில் நம்முடைய பங்கு என்னவாக இருக்கணும்? அது தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கிற மாநில உரிமையை, தமிழ் இனம் மொழி உரிமைகளை, மனித உரிமை, ஜனநாயகம், மக்களாட்சி, தனி மனித உரிமை, இந்த அரசியல் சாசனத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த சூழலில் சந்திக்கிற இந்த தேர்தல். ஏன்னா உங்களுக்கு தேசிய அளவிலும் அரசியல் சூழல் மாறி இருக்கு. இப்போ இந்தியாவினுடைய அரசியல் சூழல் இதுவரை இல்லாத அளவுக்கு நெருக்கடி சந்தித்திருக்கிறதுக்கு நேற்றெல்லாம் பாராளுமன்றத்தில் வரலாறு காணாத ஒரு நெருக்கடியை, இதுவரை சந்தித்தாத நெருக்கடியை, தாக்குதல், இரத்த காயம், அது மாதிரியான வழக்கு இப்போ அப்படியான சூழல் இருக்குது. அப்போ அரசியல் சாசனமே இங்கே பாராளுமன்ற ஜனநாயகமே கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிற நெருக்கடியான நிலையில் இந்த 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் தமிழ்நாட்டில் ஒரு புதிய சவாலை, புதிய சரித்திரத்தை படைக்க இருக்கிறதுனால இந்த எல்லா தேச நலன், நாட்டு நலன், தமிழ் தேசிய கருத்துக்கள் அல்லது அதனுடைய நலன் சார்ந்து தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை உறுதியான முடிவெடுத்து நாங்கள் இணைகிற கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்புக்கு வரும். 2001 நீங்க கட்சி ஆரம்பிச்சிங்க. 2011 அதிமுகவில் இடம்பெற்று தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற்றீங்க. 2016 தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற்றீங்க. ஏன் நீங்க அதிமுகவை தேர்ந்தெடுத்தீங்க சார்? அது இப்போ நாங்கள் ஏற்கனவே அம்மா அப்படி அந்த ஈழம் விடுதலைக்கு 2009க்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் இணைந்து தான் தமிழ் ஈழத்தில் உங்களுக்கு அவ்வளோ பெரிய நெருக்கடி, வரலாற்றில் இல்லாத இன ஒழிப்பு நடந்த ஒரு காலம். அந்த காலத்தில் நீங்கள் காங்கிரஸ் மீதும் திமுகவின் கடுமையான வெறுப்பு இருந்துச்சு. உங்களுக்கு 2009 நாடாளுமன்ற பொது தேர்தலில் காங்கிரஸ் நெருக்கி வெற்றி பெற்று மன்மோகன் ஆட்சி பொறுப்புக்கு
திமுக கருணாநிதியை கூட்டணியில் இருக்கிற சூழலில் தான் அந்த நெருக்கடி வந்துச்சு. இப்போ நாங்களாம் இயல்பாகவே ஈழ விடுதலையை தமிழ் இனம் மொழி காப்பு அரசியலில் தான் நாங்கள் களத்தில் தமிழ் தேசிய கருத்தில் தான் எங்களுடைய கால்சட்டை பருவம் முதல் அந்த அரசியல் பயணத்தை நாங்கள் முன்னெடுத்தோம். அப்போ 2009 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை என்பது அது வந்து வரலாற்றில் உலகத்தில் வேறு எந்த இனத்திற்கும் நேராத ஒரு பேர் அவலம் அது. அதனால் நாங்கள் வந்து அந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆதரிக்கலை. அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு கூட நாங்கள்லாம் களத்தில் நம்பி போனோம். அப்போ பாஜகவும் கூட இதில் வந்து காங்கிரஸ் தான் இப்படி பண்ணிருச்சு, நாங்கள் வந்தால் ஈழம் மலரும்ங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கினாங்க இந்துத்துவ அமைப்புகளும் பாஜகவும். அந்த சூழ்நிலையில் தனியரசு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் கூட்டணியில் பங்கெடுத்தோம், மகத்தான வெற்றி பெற்றோம். அப்போ தேமுதிக பல்வேறு அரசியல் கட்சிகள் எங்களோட இருந்தாங்க. அப்போ உண்மையிலேயே சட்டமன்ற பேரவையில் ராஜபக்சே போர்க்குற்றவாளியை அறிவிக்கணும், அதாவது ஈழத்தமிழர்களுடைய நிரந்தர தீர்வுக்கு தனி ஈழம்தான் தீர்வு. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் புரட்சித் தலைவர் அம்மா தீர்மானம் கொண்டு வந்தாங்க, வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம். இப்போ கச்சத்தீவு மீட்பு, காவிரி உரிமை, இது மாதிரியான மாநில உரிமைகளை மீட்பதிலையும் புரட்சித் தலைவர் அம்மாவினுடைய அந்த 2011 ஆட்சி பொற்காலம் இருக்கணும், அதுதான் பொற்காலம். ஆகவே அந்த பொற்காலத்தில் அந்த இனம் மொழி உரிமை களத்தில் அப்போ தனியரசினுடைய கருத்தோடு ஒத்த அதிமுக அரசு நிர்வாகம் கட்சியினுடைய கொள்கை முடிவுகளும் அந்த கட்சியினுடைய ஆட்சி பொறுப்புள்ள அது கொண்டு வந்த கொள்கை திட்டங்களும் தமிழர்களினுடைய நலனுக்காக, ஈழத்தமிழர்களுடைய விடுதலைக்காக, மாநில உரிமைகளுக்காக, தமிழ்நாட்டினுடைய ஆற்று நீர் உரிமைகளை மீட்டெடுப்பதில் முல்லை பெரியாறு, காவிரி, கச்சத்தீவு இது மாதிரியான சூழலில் அவங்களும் வீரியமாக மனப்பூர்வமாக இருந்தாங்க. அப்போ ஒரு 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 மக்கள் அரசாக அனைத்து பிரிவு மக்களாலும் ஏற்கப்பட வேண்டிய ஒரு அரசாக இருந்துச்சு. ஆகவே அதிமுகவோட நம்ம 2வது முறையும் பங்கேற்றோம். அப்பொழுதும் மக்கள் பேராதரவு தந்து ஒரு கட்சி தொடர்ச்சியாக 2வது முறையும் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததும் அந்த சரித்திரம் அப்பொழுதும் நடந்துச்சு. அந்த அணியிலையும் நான் மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் தனியரசு வெற்றி பெற்றேன். தனியரசு கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு, சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு நம்ம என்னுடைய அடிப்படை தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கிற வகையில் சட்டமன்ற பேரவையில் 7 விடுதலை, பேரறிவாளன், நளினி, சாந்தன், முருகன் விடுதலை எல்லாம் சாத்தியமில்லாத விடுதலையை சாத்தியப்படுத்துதில் தனியரசு என்னோடு அப்போ கூட்டணியில் இருந்த தமிழ் முன்னன்சாரி, கருணாஸ் மாதிரி நாங்கள் ஒரு இணைந்து ஒரு நேர்மையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, குரலற்றவர்களுக்கு, சிறையில் வாழ்க்கையே 27 ஆண்டு காலம் 28 ஆண்டு காலம் சிறை கொட்டடியிலிருந்து உலகத்தை பார்க்க முடியாத நெருக்கடியில் இருந்தவங்களையெல்லாம் விடுதலை பண்ணோம். ஆயிரக்கணக்கான சிறைவாசிகளை விடுதலை செய்த இயக்கம் தமிழ்நாடு கொங்கலைஞர் பேரவை, தனியரசு. பல்வேறு ஒடுக்கப்பட்ட மக்களின், சாமானிய மக்களின் உரிமைகளுக்காக சட்டமன்றத்துக்குள்ள குரல் கொடுத்துருக்கோம், சட்டமன்றத்துக்கு வெளியே குரல் கொடுத்துருக்கோம். மனித உரிமைகள் பாதிக்கப்பட்ட பொழுது மனித உரிமைகளுக்காக குரல் கொடுத்து தனி மனிதர்களை பாதுகாத்திருக்கோம். சசி பெருமாள் மையா மாதிரியான மது ஒழிப்பு போராளிகளை ஆதரிச்சிருக்கிறேன். இதே சட்டமன்ற பேரவை வளாகத்தில் ஐயாவோட இணைந்து ஐயாவுடைய கோரிக்கையில் முன்னெடுத்து அவர் உயிரையே தந்தார். பாட்டாளி மக்கள் கட்சி மது ஒழிப்பு களத்தில் இருந்தாலும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மது ஒழிப்பு களத்தில் போராட்டத்தில் இருந்தாலும், மக்கள் களத்தில் இருந்தோம். பல நெடுமாறன் ஐயா பங்கெடுத்து எல்லா ஈழ விடுதலை கருத்தரங்கிலிருந்து பெரிய பெரிய மாநாடுகள் வரைக்கும் தடையை மீறி பல ஆர்ப்பாட்டங்கள், பல போராட்டங்கள், பல வழக்குகளை கூட நாங்கள் சந்தித்தோம். ஆகவே அது நாங்கள் வந்து மக்கள் களத்தில் மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தன்மானம், சுயமரியாதை, கௌரவத்தோடும் மக்கள் சமூகம் தலைநிமிர்ந்து வாழ தனியரசு களத்தில் தொடர்ந்து பணியாற்றணும். அது அதிமுக கூட்டணி அதற்கு இன்னும் எங்களுடைய கருத்துக்கு மெருகூட்டியது, வலுவூட்டியது என்பதனால் அதிமுகவில் நம்ம தொடர்ந்து பயணித்தோம். 2021 எடப்பாடி பொறுப்புக்கு வந்த பிறகு நான் விரும்பிய அந்த கூர்மை அதிமுகவிலிருந்து விலகி அதிமுகவினுடைய மாநில உரிமைகளில் இருந்தும், அது தேசிய பாஜகவினுடைய நம்முடைய கோட்பாட்டு எதிரியோடு கரம் பற்றி கொண்டு தமிழ்நாட்டிற்குள் ஊடுருவ முடியாத இந்துத்துவ பெரும்பான்மை பாசிச சர்வாதிகார அந்த கருத்து கோட்பாடு மக்களை மதத்தின் பெயரால், கடவுளின் பெயரால் பிரித்து ஏழை எளிய உழைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களை அதை தனக்கு இரையாக்கி கொண்டு இந்த நச்சு கோட்பாட்டுக்கு இரையாக்குகிற சதியை, சூழ்ச்சியை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக செய்து வந்த ஒரு கூட்டம் மீண்டும் அப்பொழுது பாஜக என்கின்ற வடிவில் இங்கு ஊடுருவி வருகிறது. ஆர்எஸ்எஸ் அல்லது பரிவார அமைப்புகள் என்கின்ற பெயரில் இங்கு ஊடுருவுவதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதைத்தான் பாரதியோ ஐயா இந்த பாரதிதாசன் ஐயாவோ புரட்சி கவிஞர்கள்லாம் இதை நமக்கு சொன்னாங்க பெருஞ்சித்திரனாரிலிருந்து. ஆகவே அந்த கருத்தில் நம்ம ஜனநாயக உரிமைகள் இங்கு பாதுகாக்கப்படணுங்கிறதுக்காக அந்த அணி வலிமையாக அதிமுக அணி அந்த கருத்தை உறுதிபட பற்றி நின்றதுனால நம்ம அதை பண்ணணும். ஆனால் எடப்பாடி அதில் முனை மழுங்கி பாஜகவோடு அதனுடைய எல்லா திட்டங்களையும் தேச அளவில் ஏற்றுக்கொண்ட ஒரு சார்ந்து பாஜகவை கட்சியையும் அரசையும் இயக்குகிற ஒரு போக்கை
தனியரசு அவதானிச்சோம். அதாவது இப்போ வந்து ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகுதான் நீங்க அதிமுக இருந்து வெளியே வந்தீங்க. அது இருந்தாலும் அரசை ஆதரித்து கொண்டே அரசினுடைய அந்த அந்த கொள்கை தடுமாற்றம், அந்த சித்தாந்த முரணுக்கான அதை சுட்டி காட்டி சட்டமன்றத்துக்குள்ள வெளிநடப்பு செய்தோம். சட்டமன்றத்துக்குள்ள ஒரு தனி தீர்மானம் கொண்டுட்டு வந்தோம், ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்தோம், கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தோம், சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செய்தோம். அனையரசு சட்டமன்றத்துக்குள் இருந்து கொண்டே அந்த 5 ஆண்டு காலம் அரசின் நல்ல திட்டங்களை ஆதரித்தோம். அரசின் பிழையான கோட்பாட்டுக்கு முரணான திட்டங்களை கடுமையாக எதிர்த்துக்கிட்டே வந்தேன். அதுதான் அந்த 21 அதிமுகவினுடைய உறவு எடப்பாடி தலைமையிலான அதிமுகவோடு தொடர முடியாமல் போனது. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அழைப்பு வந்தது. நான் புரட்சித் தலைவர் அம்மாவை உயிருக்கு உயிராக நேசித்து அந்த கொள்கைகளை நேசித்து ஒரு தூய்மையான அரசு நிர்வாகத்தை தந்ததுனால திமுகவோடும் உடனடியாக அணி மாறி நிற்கிறதுல ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்துச்சு. அதனால அது இல்லை. இணைப்பனா திமுக அணிக்கு போயிருந்தேன்னா இணையவர்களை போலவே இப்பொழுதும் நான் சட்டமன்ற உறுதியாக வெற்றி பெற்றிருக்க முடியும். ஆனால் தளபதி அழைத்த பொழுதும் கூட நான் யோசித்து தாமதித்தோம். அப்புறம் அது சரியாக வரல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மக்கள் களத்தில் இருக்கோம். அதனால நீ அடுத்த 26 அவர் வலிமையான இந்த அரசியல் சூழலுக்கு ஏற்ப ஒரு நல்ல முடிவை எடுக்கிறதுன்னு இப்போ அமைப்புகளை தீவிரமாக விவாதம் நடந்துட்டு இருக்கு. மிக விரைவில் ஒரு வலிமையான அணியில் தனியரசு கட்சி இணைந்து பணியாற்றும். இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வந்து பாஜகவிலிருந்து வெளியே வந்து விட்டது. இதுக்கப்புறம் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைய வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறீங்களா? அதுதான் இப்போ நம்ம எடப்பாடி வெளியே வந்தது பரவாயில்ல தான், சரிதான். அது எப்பொழுது வந்தாங்க? 10 தேர்தலில் தோற்ற பிறகு பாஜகவினுடைய உறவால் நட்பால் அதிமுக அழிந்து வருகிறது. ஏற்கனவே ஒற்றுமையாக இருந்த அதிமுகவை அது டிடிவி, சின்னம்மா, ஓபிஎஸ் என்று 4 முனைகளாக பிரித்து எடப்பாடியை தனிமைப்படுத்தி எடப்பாடியையும் சுதந்திரமாக இயங்க முடியாத அளவுக்கு பல நெருக்கடிகளை செய்து, அதாவது சோதனைகள், இடி, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, மத்திய குற்றப்புலனாய்வு, பல்வேறு அமைப்புகளின் மூலமாக சோதனைகளை நடத்தி அதன் மூலமாக ஆவணங்களை திரட்டி ஆய்வு விசாரணை என்கின்ற பேரில் நிறுத்தி வைத்துவிட்டு கிட்டத்தட்ட ஒரு பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி தான் இது. அப்போ அது எடப்பாடியால் சுதந்திரமாக செயல்பட முடியல. அது மட்டும் இல்லை, எடப்பாடிக்கு தத்துவ ரீதியான வேட்கை இல்லை. அதிமுக என்கின்ற திராவிட கோட்பாட்டை, அதிமுக என்பது ஒரு திராவிட சித்தாந்தத்தின் ஒரு கூறுகளில் முதன்மையானது என்கின்ற புரிதலே இல்லாத ஒரு எடப்பாடியை பார்க்குறோம். தந்தை பெரியாரை, பேரறிஞர் அண்ணாவை முழுமையாக அந்த 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 தத்துவத்தை, அவர்களினுடைய விருப்பத்தை, நோக்கத்தை, கனவை நனவாக்குவதில் புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு இருந்த அந்த கூர்மை, புரிதல் எடப்பாடியிடம் இல்லை என்பதனால எடப்பாடியால் இயங்க முடியல. இயற்கையாகவே இல்லை, அவரிடத்துல ரத்தத்திலேயே இல்லை. அதுதான் நெருக்கடி நமக்கு. ஆகவே அவரால் அந்த அந்த கருத்திலிருந்து கட்சியை வழிநடத்துகிற வேட்கை, ஆர்வம், விருப்பம், துடிப்பு இல்லாததுனால அந்த கட்சி ஒரு கூர்மை இழந்து ஒரு அரசியல் இயக்கம் என்கின்ற நிலையிலிருந்து விலகி அது ஒரு வணிக நிறுவனத்தை போல, ஒரு பொழுதுபோக்கு நிறுவனங்களைப் போல நடத்துகிறார் என்பதனால எடப்பாடி தொடர்ந்து தோற்று வருகிறார். எடப்பாடி மக்களின் கவனத்தை என்னுடைய ஈர்ப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றப்படுகிறார். ஆகவே எடப்பாடி தொடர்ந்து தோற்று வருகிறார். நம்ம எடப்பாடி அதனாலதான் நம்ம ஆதரிக்க முடியாம ஒரு தடுமாற்றத்தில். அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை நீங்க ஆதரிக்கல. அதுவே அந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இடம்பெற்றிருந்தால் நீங்க அதுக்காகத்தான் காத்திருக்கிறேன். அப்பவும் இருந்திருப்பேன், இப்பொழுது இணைந்தாலும் இருப்பேன். ஒருங்கிணைந்த அதிமுகவா உருவாகினால் நீங்க மீண்டும் உறுதி அதிமுக தான். ஆமா, அதிமுக கூட்டணியில தான் நாங்க அந்த கூட்டணியை விரும்புறேன். ஏன்னா அம்மாவுடைய கனவு அது, புரட்சி தலைவர் அம்மாவினுடைய கனவு. ஒன்றுபட்ட அதிமுக, எப்பொழுது அதிமுக 100 ஆண்டு ஆனாலும் அழியக்கூடாதுன்னு சொன்னாங்க. என்னை நம்பி புரட்சி தலைவர் அம்மா எப்பொழுது இரட்டை இலை சின்னத்தை தந்து அதிமுகவினுடைய ஏனைய நிர்வாகிகளை காட்டிலும் எனக்கு கூடுதலான நம்பிக்கையை வைத்து 2 முறை என்னை வெற்றி பெற செய்வதற்கு தனி கவனம் செலுத்தி, நீங்கள் என்னோடு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், எந்த தொகுதி வேண்டும் என்று கேட்டு அவராக அழைத்து தொகுதியை தந்து வெற்றி பெற செய்து உடன் வைத்து கொண்டிருந்தார். அந்த நம்பிக்கைக்கு இன்னும் என்னால் அந்த அம்மாவுடைய கட்சி என்பதனால் அதிலிருந்து இவர்களுடைய தவறுகளுக்காக உடனடியாக வெளியேறல. என்னுடைய தனிப்பட்ட அபிலாஷைகளுக்காக, அதாவது அரசியல் அபிலாஷைகளுக்காக கூட வெளியேறாமல், தனிப்பட்ட நலனுக்காக என் கட்சி நலனை கூட தளர்த்தி விட்டு, நன்றி அம்மாவின் நம்பிக்கைக்கு, அவர் இறந்த பிறகும் கூட நம்ம இன்னும் விசுவாசமாக இருக்கணும்னு நான் விரும்புகிறோம். அதனால் இந்த 4 பேர் ஒன்றாக இருந்தால் இப்பவும் நம்ம அந்த கட்சி இன்னும் வலிமையாக இருக்கும்.
அம்மாவின் கனவை நனவாக்குவதற்கான சூழல் இருக்குங்கிறதுக்காக காத்திருந்தேன். ஆனால் இப்போ அதிமுகவினுடைய போக்கு, எடப்பாடி பாஜகவோடு உறவை துண்டித்து கொண்டாலும் பாஜகவை எதிர்த்து களத்தில் ஒரு வார்த்தை கூட பேசாமல் முனைமழுங்கி கிடக்கிறார். ஆகவே அதிமுக பாஜகவை எதிர்க்காத பொழுது கூட்டணியிலிருந்து வெளியேறி என்ன பயன்? பெயரளவில் உறவை துண்டித்து கொண்டு பாஜகவினுடைய எல்லா திட்டங்களையும் கொள்கைகளையும் இவர் இப்பொழுது வரை குறை சொல்லவோ குற்றம் சொல்லவோ விமர்சிக்கவோ அஞ்சுகிறார். இன்னும் சொல்ல போனால் பாஜக, மோடி, அமித்ஷா என்கின்ற பெயரையே பயன்படுத்த பயப்படுகிறார். இப்பொழுது 15ஆம் தேதி நடந்து முடிந்த பொதுக்குழுவில் நீங்கள் மத்திய அரசை கண்டிக்கிறேன்னு வலியுறுத்துகிறேன்னு வருது. அதே மாநில அரசுக்கு கோரிக்கை வைக்கிற பொழுது திமுக, விடியா திமுக அரசுன்னு வருது. அப்போ நீங்கள் அங்கே பாஜகவுனா பயமாக இருக்குது, திமுகவுனா நீங்கள் இலகுவா ஒரு குடும்ப அரசுங்கிறீங்க, மன்னராட்சிங்கிறீங்க, இதெல்லாம் பயன்படுத்துறீங்க. ஏன் அது இந்தியாவுக்கு இதை விட கூடுதலான ஒரு வாரிசு அரசியல் இருக்கிறது, அங்கே சர்வாதிகாரம் இருக்கிறது, மக்கள் விரோத திட்டங்கள் இருக்குது, அது மாநில உரிமைகள் அனைத்தையும் பறித்து கொண்டிருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தலில் இன்னைக்கு இந்த பாராளுமன்றமே தம்பித்து கிடக்கிறது. அது குறித்து அதிமுகவிட்டு எடப்பாடிட்டு எந்த புரிதலும் இல்லை, எந்த முடிவும் இல்லை, பொதுக்குழுவிலிருந்து எந்த தீர்மானமும் வல்லதில்லை. ஆகவே ஒரு பற்றற்று இருக்கிற அரசியலிலேயே ஒரு பற்றற்று இருக்கிற எடப்பாடி ஒரு பாரம்பரிய வாக்கு இரட்டை இலை சின்னம் என்பதனால் அதிலேயே தன்னுடைய காலத்தை கடத்திவிட முடியும் என்று கருதுகிறார். அல்லது விஜய் மாதிரி யாராவது ஒருவர் இயல்பாக விரும்பி வந்தால் ஓரளவு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் என்கின்ற ஒரு விருப்பத்திலையும் ஆசையிலையும் கூட அவர் பயணிக்கிறத பார்க்குறேன். ஆகவே பாஜகவிலிருந்து அதிமுக உறவை துண்டித்து கொண்டதாக எடப்பாடி சொன்னாலும் பாஜகவோடு இருந்து அவர் முழுமையாக தன்னை துண்டித்துக் கொள்ளவில்லை. பாஜகவினுடைய சித்தாந்தத்தையோ கொள்கைகளையோ எடப்பாடி மறுக்கல, அவரை அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எடப்பாடி மட்டுமல்ல, தங்கமணி, வேலுமணி, அங்கே இருக்கிற பெரும்பாலான முன்னணி நிர்வாகிகள் பாஜக வாழ்கன்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை வாழ்க, பாஜக வாழ்க, மோடி வாழ்க, அமித்ஷா வாழ்க, நாக்பூர் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அங்கே பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. 1-2 பேர் நம்ம முனுசாமி என்ன, சி வி சண்முகன் மாதிரி ஏதாவது ஒரு கருத்தியல் ரீதியாக ஏதாவது ஒரு கொஞ்சம் பேர் தான் அதில் கொஞ்சம் ஒரு தடுமாற்றத்தில் இருக்காங்க. இப்போ நம்ம ஜெயக்குமார் அண்ணன் இவங்கெல்லாம் வந்து இப்போ பழைய தலைவர காலத்திலிருந்து ஒரு திராவிட கருத்தியலில் ஒரு புரிதல் இருக்கிறவங்க. இப்போ இந்திய எதிர்ப்பு, தமிழ் ஆதரவு, இது மாதிரியான களத்தில் இருப்பாங்க. எடப்பாடியினுடைய அந்த நெருக்கமான ஒரு பவர் சென்டர் இருக்குல்ல, அவங்க எல்லாருமே பாஜகவை விரும்புகிறாங்க. ஆனால் இப்போ மீண்டும் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக 100 விழுக்காடு இருக்கு. எடப்பாடி பாஜகவோடு இணைந்தாலும் பாஜக இவரை வந்து அது வந்து ஒரு பாம்பின் நிழலில் வாழுகிற தவளையாக தான் எடப்பாடியும் அதிமுக இருக்கு. அது வந்து அங்கிருந்து அது வெளியேற முடியாது, அது வெளியேறி தப்பிச்சும் போக முடியாது. அங்கே இழைப்பாக இருக்கிற பொழுது நிம்மதியாகவும் அதனால் வாழ முடியாது. வெளியேறினாலும் அழிச்சிடும், உள்ள கூட்டணி வச்சினாலும் அழிச்சிடும். அதனால் எடப்பாடி செய்வதறியாது திகைத்து போய் நிற்கிறார். தன்னுடைய கட்சி தனி கட்சி என்றோ பாஜகவுக்கும் நமக்கும் தொடர்பு இல்லை என்றோ அந்த கருத்தியலுக்கே இன்னும் வரல. அது வழக்கு, சிறை, அப்படிப்பட்ட அல்லது இந்த மாதிரியான முடக்கங்கள். இப்போ நீங்கள் மகாராஷ்டிராவில் பார்த்துருப்பீங்க, சிவசேனாவை உடைச்சாங்க, தேசியவாத காங்கிரஸ் உடைச்சாங்க. இப்போ நம்ம இங்கே தெலுங்கானாவில் மிகப்பெரிய முதன்மையான கட்சியாக இருந்துச்சு, டிஆர்எஸ்ஸாக இருந்துச்சு. இப்போ பிஆர்எஸ்ஸாக மாறின சந்திரசேகர ராவ், கவிதா சிறைப்பட்டு திகார் செயலில் இருந்தாங்க. ஆம் ஆத்மியை கடுமையான நெருக்கடிக்காக இரையாக்கி இப்போ பாவம் ஒரு ரொம்ப பலகீனப்பட்டு கிடக்கிறாரு. அந்த கட்சியிலிருந்து பாஜக எல்லாம் வெளியேற்றுறாங்க. இந்தியா முழுக்க அவங்க பண்ணுற பெருமையான நெருக்கடி. ஜார்க்கண்டில் அந்த சம்பு சோரனை அதிலிருந்து எடுத்தாங்க, ஹேமந்த் சோரன்கிட்ட இருந்து. அப்படி பல நெருக்கடிகளை அப்பட்டமாக செய்கிறாங்க. இப்போ பாராளுமன்றத்திலே தாக்குதல் நடத்துகிறாங்க, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வழக்கு கொடுக்குறாங்க. ஒரு 100 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற பிரதான பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மீது காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாங்க. ரொம்ப கொடுமையானது. கிட்டத்தட்ட அது பங்களாதேஷ் போல், இலங்கையை போல், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் மாதிரியான ஒரு ஸ்திரமற்ற அரசியல் சூழலை எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு ஜனநாயகத்தின் நம்பிக்கைகளை தளர்த்து மக்கள்கிட்ட வந்து உணர்வு பூர்வமான ஒரு தவறான வழிகாட்டுதலை இங்கே செய்கிறாங்க. ஏன்னா அந்த காந்தி ஐயாவுடைய அகிம்சை என்கின்ற அந்த தத்துவத்தில் இயங்கிய இந்தியா இப்பொழுது அண்ணல் காந்தியை, தேசப்பிதாவை முற்றிலுமாக மறுதளித்து விட்டு இப்பொழுது எந்த காந்தி ஐயாவின் கொள்கையை தோற்கடிக்க வேண்டும் என்று RSS துவக்கியதோ அந்த கருத்து இப்பொழுது பாராளுமன்றம் வரைக்கும் அது வந்து அந்த வன்முறை பாராளுமன்றம் வரை வந்து விட்டது. நேற்று தான் ரத்த காயம்னு சொல்லிட்டு செய்தி பார்க்குறோம். அப்போ அது இன்னும் கூட கூடுதலான நிலைமைக்கெல்லாம் போகும் பாராளுமன்றம். நீங்கள் அமெரிக்காவிலேயே அப்படி நடந்துச்சு. ட்ரம்ப்புடைய பதவியேற்பை ஏற்காமல் கடுமையான ஒரு 4-5 பேர் அந்த கட்சிக்காரர்களும் காவல்துறையில்காரெல்லாம் இறந்து விட்டாங்க. இப்போ அவரே மறுபடியும் ட்ரம்ப் கிட்டத்தட்ட அங்கே பொறுப்புக்கு வந்துட்டார். கிட்டத்தட்ட அது இந்தியாவும் அதை நோக்கி போகுதுங்கிறது பெரிய வருத்தத்துக்குரியது. அதிலிருந்து மீள்வதற்கு எடப்பாடிக்கிட்ட
எந்த கருத்து இல்லை. இப்போ பாஜகவோடு எந்த விமர்சனமும் குறையும் சொல்லலை. அப்போ எப்படி நீங்கள் மக்கள் நம்புவாங்க? அப்போ பாஜக வேறு அதிமுக வேறுன்னு மக்கள் நினைத்தா தானே ரெண்டலை ஓட்டு போடுவாங்க. ஒவ்வொரு முறையும் பேட்டி கொடுக்கும் போது வந்து இதுக்கு மேல வந்து அதிமுக பாஜக கூட்டணி வைக்க மாட்டோம் என்று உறுதியா தெரிவித்து வருகிறார். அதே போல வந்து அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற அந்த OPS, டிடி தினகரன், சசிகலாவை மீண்டும் இணைத்துக் கொள்ள மாட்டேன் என்று உறுதியாக தெரிவித்து வருகிறார். சோ இந்த நிலையில நீங்க வந்து மீண்டும் அதிமுகவுல இடம்பெறுவதற்கான வாய்ப்பு குறைவா இருப்பதா மிக மிக குறைவு. இது ஏதாவது கருத்துல மாறு. நான் தொடர்ந்து என்ன சொல்றேன், அதிமுகவோ அல்லது ஒன்றுபடாத அதிமுகவில் எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுகவும் புரட்சி தலைவர் அம்மாவை போல வீரியமாக பாஜகவை மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கணும். முதன்மையான எதிரி பாஜக தான். இரண்டாவது எதிரி தான் பங்காளி திமுக. இப்ப நீங்க வந்து முதன்மையான எதிரியை திமுகவை காட்டிட்டு அது திமுகவினுடைய கொள்கையை காட்டல, ஒரு குடும்பத்தை காட்டுறாரு. ஸ்டாலின், உதயநிதிங்கிற 2 நபரை காட்டுறாரு. பாஜகவிலிருந்து ஏயா வெளியே வந்தேன்னு கேட்டா அண்ணாமலையை காட்டுறாரு. இது என்ன ஒரு அரசியல் கட்சி ஒரு தனி மனிதர்களை குறிவைத்து இயங்குகிற கட்சியாக ஒரு கட்சி இருக்கக்கூடாது. ஒன்று திமுகவுனா திமுகவினுடைய திட்டங்கள், அதனுடைய கொள்கைகள், அதன் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்கள். ஆகவே நாங்கள் வந்து நீங்கள் திமுகவை நான் எதிர்க்கிறேன்னு சொல்லலாம். பாஜகவின் கருத்துக்களை, கொள்கைகளை, திட்டங்களை நீங்கள் எதிர்க்கணும், மக்கள் விரோத திட்டங்களை. அதை எதிர்க்காம சாதாரண ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து வந்த ஒரு சின்ன தம்பி அண்ணாமலைன்னு ஒரு தம்பிக்கு அதை காட்டி இந்த இவ்வளவு பெரிய கட்சி பொதுச் செயலாளர் தீர்மானம் போடுறாரு, அல்லது அந்த கட்சியிலிருந்து உறவை துண்டித்து கொண்டேன்னு சொல்றாரு. குழந்தைகளை போல இப்போ இந்த பையன் வந்து நம்ம என்ன கிள்ளி வச்சுட்டா மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி அது. இதெல்லாம் ஒரு அந்த நாகரிகம் அல்லது அந்த ஒரு உயர்ந்த அரசியல் தலைமையை தலைமையேற்று வழிநடத்துகிற பக்குவத்தை இருந்த அந்த அரசியல் ஆளுமை எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்றுதான் ரொம்ப நிர்வாக ரீதியா நல்லவர், அரசியல் ரீதியா அவர் இன்னும் அங்கன்வாடி பால்வாடிக்கு வரல. இப்ப அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா சார்? இல்ல, மிக கடுமையா ஒரே நாடு ஒரே தேர்தலை வந்து நாங்க மிக கடுமையா எதிர்க்கிறீங்க. நான் இந்தியாவிலேயே முதலில் திமுக அதிமுக எதிர்க்காத பொழுது, காங்கிரஸ் பேர் இயக்கம் எதிர்க்காத பொழுது, இந்தியாவிலேயே முதலில் அந்த அறிவிப்பு, அந்த நோக்கம், அந்த விருப்பம் பாஜகவுக்கு இருக்கிற பொழுது எதிர்த்த ஒரே ஆள் தனியரசு நீங்க தான். அந்த கருத்து தான் இன்னைக்கு நான் சர்வாதிகாரம் பாசிசம்னு நான் சொல்றேன்ல, அந்த பாசிசம் சர்வாதிகாரம்ன்றதெல்லாம் வார்த்தையை பயன்படுத்துறது சிஎம் போன வாரம் பார்த்தேன். எனக்கே பெரிய வியப்பா இருக்கு. கொடுங்கோல் ஆட்சிக்கு வழிவகுக்கும், மிக கடுமையான வார்த்தைகளை பறிக்கும் சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. பட் நீங்க வந்து 2021 திமுகவிடமிருந்து உங்களுக்கு அழைப்பு வந்ததா சொன்னீங்க. இப்ப 2026 திமுகவிடமிருந்து அழைப்பு வந்தால் திமுகவுல இடம்பெற வாய்ப்பு இருக்கா? கொங்கு நாடு இளைஞர் பேரவை வாய்ப்பு இருக்குல்ல. நாங்க வந்து இப்ப திமுக பாஜகவோடு கடுமையாக சித்தாந்த போரை நடத்துகிறது. பாஜகவும் இந்தியாவிலேயே ஒழிக்கப்பட வேண்டிய ஒரே இயக்கம் திமுகன்னு சொல்லுது. அப்படின்னா நீங்கள் இந்த சமூக நீதி, இடஒதுக்கீடு, சமத்துவம், மதசார்பற்ற அரசை பாதுகாப்பது, அரசியல் சாசனத்தை பாதுகாப்பது திமுக நாடாளுமன்றத்திற்குள்ளும் நாடாளுமன்றத்திற்கு வெளியிலும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையிலும் தமிழ்நாட்டுக்குள்ளும் இந்தியா கூட்டணியில் ஒரு முதன்மையான கட்சியாக இருந்து இந்திய தேசம் முழுக்க இருக்கிற ஜனநாயக சக்திகளை அது ஆற்றுப்படுத்துகிறது, அது வலிமை கூட்டுகிறது. ஆகவே திமுக நமக்கு பகையா இல்லை. இப்பொழுது இருக்கிற திமுக, புரட்சி தலைவி அம்மா இல்லாத காலத்தில் திமுக தன்னுடைய கடமையை சரிவர செய்கிறது. ஆர் என் ரவியினுடைய எல்லா வகையான இந்த நம்ம கருத்துக்கு எதிரானதையெல்லாம் அவங்க சரியா கூர்மையாக எதிர்க்கிறாங்க. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அதனுடைய திட்டங்களோ, அரசினுடைய சித்தாந்தமோ, அரசினுடைய திட்டங்களை நிறைவேற்றுவது, அது தன்னுடைய அரசு இயந்திரத்தை இயக்குவதிலேயோ இதுவரை தோல்வி அடையலை. அதனுடைய முதல்வர் திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் கண்ணியமாக, ரொம்ப கவனமாக, நுட்பமாக அரசாங்கத்தை நடத்துறாரு. யாரோடும் சண்டையிடாமல் எல்லா வகையான ஜனநாயக விழுமியங்களுக்கு உட்பட்டு தன்னுடைய அரசியல் நடத்துறாரு, கட்டாயமா நடத்துறாரு. ஆகவே அந்த திமுகவோடு அணியில் இணைவதில் தமிழ்நாட்டு தனியரசுக்கு எங்க கருத்து வேறுபாடு இல்லை. அழைப்பு வந்து அல்லது அதுக்கான சூழல் வருகிற பொழுது கட்டாயமா நம்ம அதை பரிசீலிப்போம், கட்சியில முடிவெடுப்போம். இப்போ வந்து 2011 ஒரு தொகுதியில போட்டிட்டீங்க, 2016 ஒரு தொகுதியில போட்டிட்டு 2 தொகுதியிலும் நீங்க தொடர்ந்து வெற்றி பெற்றீங்க. சோ முதல் தொகுதியில வந்து 31,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றீங்க. கூடுதலான வாக்கு நான் தான் மாவட்டத்தில் மெகா வெற்றின்னு சொல்லலாம். இப்போ வந்து 2026 நீங்க வந்து எத்தனை தொகுதிகள்ல போட்டியிடுவதற்காக திட்டமிட்டிருக்கீங்க? 2 தொகுதிகளை நாங்க வழக்கமா இந்த முறை கேட்கலான் இருக்கேன். 2 தொகுதிகள் வாய்ப்பு இருக்கிற கூட்டணியில் நம்ம இதை முதன்மையாக 2 தொகுதியை நாங்கள் வலியுறுத்துவோம்.
அந்த கூட்டணியில் வருகிற அரசியல் கட்சிகளுடைய எண்ணிக்கை, தொகுதி பகிர்வில் இருக்கிற நெருக்கடியை ஒட்டி முடிவெடுப்போம். இரண்டு எங்களுடைய இலக்கு. முடிவு ஒன்றாக இருக்கலாம். அது வந்து அந்த கூட்டணியினுடைய அரசியல் கட்சியினுடைய அடர்த்தியை பொறுத்து நீங்க டிமாண்ட் பண்றது ரெண்டு ரெண்டு ஆனா ஒண்ணு கொடுத்தா வாங்கி கட்டாயமா, அதுதான் உங்க நிலைப்பாடா இருக்கு. ஸோ வந்து சட்டமன்ற தேர்தலை காட்டிலும் அடுத்து வந்து 2029 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் இல்லையா? நாடாளுமன்ற தேர்தலில் உங்க கட்சி சார்பாக ஏதேனும் ஒரு தொகுதி கேட்டு நிக்க வாய்ப்பு? கட்டாயமா. அடுத்த நாடாளுமன்றத்தில் நான் இப்பொழுதே ஒரு அணிக்கு போயிருந்தேன்னா நான் இப்பவும் பாராளுமன்ற உறுப்பினராக போட்டிட்டு இருக்க முடியும். அணியில் இல்லாததுனால, கொஞ்சம் அமைப்பு பணி, மக்கள் பணி இருக்கிறதுனால நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க அணி சார்ந்து நிக்கல. இப்போ ஒரு அணியில் இருந்திருந்தேன்னா, இப்போ அதிமுக அணியில் இருந்தேன்னா ஒரு தொகுதி பெற்றிருப்பேன். நானே நாடாளுமன்றத்தில் நின்றுருப்பேன், வெற்றியும் பெற்றிருக்க முடியும். எந்த அணியில் நின்றாலும், திமுக அணியில் நின்றிருந்தாலும் வெற்றி பெற்றிருக்க முடியும். எனக்கு வந்து மக்கள், கட்சி மற்ற எந்த பாகுபாடு இல்லாமல் மக்கள் என்னை ஆதரிப்பாங்க. மக்கள், நான் தனியரசை பொறுத்த வரைக்கும் கட்சி பார்க்காம தான் என்னை காங்கேயத்திலையும் மாவட்டத்திலையும் அதிகப்படியான வாக்குகளையும் வெற்றி பெற செஞ்சாங்க. நான் நிற்பது ஒரு சின்னமாக இருந்தாலும், நான் அதிமுகவில் நிற்கும் பொழுது அதிமுக இரட்டை இலை சின்னத்திற்கு வாழ்நாளிலேயே வாக்களிக்காத வாக்காளர்கள் குடும்பம் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசம் வச்சாங்க. அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் பெறாத வாக்குகள், அவங்களாம் 1000-2000 வாக்கு வெற்றி பெற்றாங்க. நான் மட்டும் 14000 வாக்குகள், அப்பொழுதும் மாவட்டத்தில் அதிகப்படியான வாக்குகளை வெற்றி பெற்றேன். அதே மாதிரி நான் பரமத்தி வேலூர்லேயும் நான் வந்து தங்கமணி ஏற்கனவே மாவட்ட செயலாளர், அதிமுகவினுடைய செல்லப்பிள்ளை, அவரோட நான் கூடுதலாக, அவர் 25,000 வாக்குகள் வெற்றி பெற்றார். நான் 32,000-3000 வாக்குகளை கூடுதலாக 8000 வாக்குகள் கூடுதலாக தான் பெற்றிருந்தேன். ஆகவே மக்கள், இப்போ நான் அதிமுக மக்கள் அன்பு தான். 2011 பரமத்தி வேலூர்ல போட்டிட்டு வெற்றி பெற்றீங்க, 2014 காங்கேயம் தொகுதியில போட்டிட்டு வெற்றி பெற்றீங்க, 2021 போட்டியிடல, 2026 எந்த தொகுதியை கேட்பீங்க? தொகுதி எந்த தொகுதி இருந்தாலும் தனியரசு, எல்லா தொகுதியிலையும் தனியரசு செல்லப்பிள்ளதான். மக்கள் என்ன உறுதியா எல்லா போட்டியிட ஒரு திட்டம் உங்களுக்கு இருக்கு? இன்னொன்று திட்டமிடலை. இதுவரைக்கும் நான் அப்படி நினைக்கவே இல்லை. நானே 2011 பரமத்தி வேலூர்ல போட்டிட்டு 2014 அம்மா புரட்சித்தலை அம்மா அழைச்ச உடனே போனேன். ஏன் எதுவும் கேட்கல, என்னம்மா என்ன இல்லைம்மா உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது வரலம்மாண்ணே. இல்லை நீங்கள் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், எந்த தொகுதி வேணும்னு கேட்டாங்க. ஏமா பரமத்தி வேலூர் என்னாச்சுன்னு கேட்டேன். பரமத்தி வேலூர் கொஞ்சம் சரி, ரிப்போர்ட் சரியில்லை, நீங்கள் நல்ல தொகுதியாக சொல்லுங்க. நாங்கள் என்ன கேட்டாங்க, நான் எனக்கு தொகுதி கொடுத்துருக்காங்க. அது ஒரு நாள் அப்போவே இல்லை, நான் யோசிக்கவே இல்லையாம்மா. 2 நாள் முன்னாடி யோசனை பண்ணி சொல்லுங்க. நாங்கள் அப்புறம் என் தாராபுரம் என்னோடய தொகுதி சட்டமன்ற தொகுதி ரிசர்வ், அது எப்படி ஒதுக்கீட்டு, பட்டியல் சமூகத்துக்கான ஒதுக்கீட்டு தொகுதி. அப்போ நான் அங்கே போட்டியிட முடியாது. ஆகவே நான் பக்கத்தில் சுற்றி இருக்கிற தொகுதியிலெல்லாம் எழுதி சாதாரண கார்டனில் இருக்கிற ஒரு முக்கிய நிர்வாகிகிட்ட ஒரு துண்டு சீட்டு வெள்ளை பேப்பரில் எழுதி கொடுத்துருந்தேன். அம்மா சொன்னாங்க, காங்கேயம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது, நான் ஏற்கனவே நான் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி. ஆரம் வீரப்பன் நம்ம இயக்கத்துக்கு வந்து நான் வந்து அதை வெற்றி பெற்று ராஜினாமா செஞ்சதுனால 2 தொகுதியில் ஒன்று ஆரம் வீரப்பன் 1 லட்சம் வாக்குகள் வெற்றி பெற்ற காங்கேயம் தொகுதியில் நீங்கள் இருங்க, நல்லாயிருக்கும், உங்களுக்கும் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு அம்மாவை தேர்வு பண்ணி எனக்கு காங்கேயத்தை தந்தாங்க. நான் அம்மா சொன்ன மாதிரியே பரமத்தி வேலூரில் ரெட்டில் தோற்று போச்சு. இப்போ எனக்கு அங்கே வேண்டான்னு நான் கேட்ட தொகுதி அம்மா வேண்டான்னாங்க, ரிப்போர்ட் சரின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பரமத்தி வேலூரில் அதிமுக இரட்டையில் தோற்று போச்சு. அதிமுக 50 ஆண்டு காலமாக இருந்த கட்சிக்காரர் தோற்கிறார். ஆர் ராஜேந்திரன் எனக்கு ரொம்ப வேண்டியவர், ஒன்றிய செயலாளர், அவங்க அப்பா காலத்துலேருந்து இருக்கார். அதே மாதிரி அங்கே திமுக மாவட்ட செயலாளர் மூர்த்தின்னு நீண்ட கால கட்சிக்காரர், நல்ல மனுஷன், அவர் அப்போ வெற்றி பெற்று என் கூட இதாக இருந்தார். அப்படின்னா அம்மா இப்படி கவனமாக பார்க்குறாங்க பாருங்கள். நான் போட்டிட்டு வெற்றி பெற்று அம்மா என் கூட இருக்கணும்னு சொல்கிறாங்க. இரட்டை இலையில் போட்டிட்டவர் தோற்று போயிடுவோம் அம்மா சொல்கிறாங்க. அப்படின்னா அதுதான். அதனால இப்போ நான் வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் உங்க மீது விசுவாசமா இருந்தாங்க, நீங்களும் ஜெயலலிதா மீது உறுதியா அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் இருந்தா, அம்மா உருவாக்குன அரசினுடைய கடைசி நிமிஷத்து வரைக்கும் எடப்பாடியே அந்த அரசாங்கத்தை ஆதரிச்சதுல தனியரசு அந்த ஒரே நோக்கத்துக்கு தான். வேறு எந்த நான் போய் பணம் வாங்குறது, யாரையாவது விட்டு போய் தனித்த ஆதாயத்துக்காகலாம் இது வரைக்கும் எந்த அமைச்சரும் வீடுங்களும் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. இன்னொரு விஷயம் வந்து நீங்க வந்து தமிழ் தேசியம் மலர வேண்டும், தமிழர்களுக்கான முழு உரிமை பெற வேண்டும் என்றதா உங்க கட்சியோட நோக்கம். அந்த நோக்கம் வந்து நீங்க திமுக கூட்டணியில இடம்பெற்றால் நிறைவேறும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றதா? ஏன்னா அவங்க வந்து திராவிட தேசியம், நீங்க வலியுறுத்து தமிழ் தேசியம், இந்த கருத்து முரண்பாடா இருக்கின்றதா சார்? இல்லை, அவங்க திராவிட தேசம் சொல்றதே தமிழ் தேசியத்தை தான். நீங்க அதுல வந்து நீங்க திராவிட தேசம்ங்கிறது தமிழ் தேசம் ஒண்ணுதான். அதாவது மூல குடும்பம் தமிழ் தான், மொழி தமிழ் மொழி தான். இதிலிருந்து பிரிந்தது தான் மற்ற மொழிகள் எல்லாம், கன்னடமோ மலையாளமோ தெலுங்கோ துளுவோ. அப்போ 5 மொழிகளை தமிழ் தாய் தான் பெற்றெடுக்கிறார். ஆகவே அதை நம்ம ஒரு சகோதர இயக்கமாக தான் பார்க்கணும். இந்த நில முறை அமைவும் அதை சார்ந்தது தான். ஓகே சார், உங்களுடைய பொன்னா நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவலை ஜெம்டி நேயர்களுக்காக பகிர்ந்து கொண்டீங்க. அதே நேரத்தில் வந்து உங்களுடைய கட்சி மேலும் மேலும்
வளர்ச்சி அடைந்து ஒரு வெற்றி கூட்டணியில் இடம்பெற்று 2026 நீங்க தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெறுவதற்கு ஜெம் டிவி சார்பாக மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மகிழ்ச்சி.